வணக்கம். நான் தான் உங்க குமரி சிந்துஜா. கதை எப்படி எங்க போனாலுங்க மத்தியானம் மணி 12:30 ஆயாச்சு. சோறு அவிக்க போறேன். அதுக்காக தான் அரிசியை கழுவிட்டு இருக்கிறேன். சோ சோறுங்கிற வார்த்தை நான் கரூர்ல படிக்கும்போது அவங்களுக்கு சோறா ஒரு வித்தியாசமா தான் சோறுங்கிறது ஒரு கொச்சை வார்த்தை மாதிரி தான் பார்ப்பாங்க. குறிப்பா நாகர்கோவிலே அர்பன் ஏரியாஸ்ல நம்ம படிக்கும் போது இல்ல டவுனுக்குள்ள படிக்கும் போது கூட சோறுங்கிற வார்த்தை ஒரு ஒரு நகைச்சுவையாக தான் கையாளப்படுது. கோவை சரளாவினுடைய ஒரு படத்துல கூட நகைச்சுவையாக அந்த வார்த்தை கையாளப்படும். தமிழ் நகைச்சுவை வார்த்தை இல்லைங்க, அதுல ஆழமான அர்த்தம் இருக்கு. அதை தான் இன்று சிறுபானாற்று படை உங்கள் முன்னால் சொல்லுது பாருங்க. அவைப்புமான் அரிசி அமலை வெண்சோறு சுவைத்தான் அளவன் கலவையோடு பெருகுவீர். அதாவது வெண்சோறு கட்டியோடு, அளவன் என்றால் அது நண்டு, நண்டோடு நண்டு கறியோடு சோறை சுவைத்தாங்களாம். பாருங்க, சோறுங்கிற தூய தமிழ் வார்த்தையும் அவிப்பு அவிப்பு சோறு அவிப்பது என்ற அந்த தமிழ் வார்த்தையும் இன்றளவும் பேசக்கூடியதா இருக்குது. அதனாலதான் நம்ம ஆவணப்படுத்துறோங்க. குமரி தமிழ் எங்க இருக்குன்னு தேடுறீங்கன்னா கிடைக்காது. சங்க இலக்கியங்களை தேடுங்க, கிடைக்கும். தொடரும். நன்றி.